லைக் விஜய் டிவிலேருந்து உங்களை அப்ரோச் பண்ணி ஒரு எபிசோடில் போய் ஜாயின் பண்ணுவீங்க போல. ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதே வந்து ரொம்ப வியர்டாக இருந்துச்சு. ஏன்னா வந்து ஜெகதீஷ் விஜய் ஹீரோயின்ஸ் 2 பேர் இருக்காங்க. அண்ட் எல்லாரோட ஜேர்னிஸ்லையும் சேலஞ்சஸ் இருக்கும். அண்ட் உங்களோட பிக்கஸ்ட் சேலஞ்சுனா இது? பிக்கஸ்ட் சேலஞ்ச் எனக்கு வந்து எந்த ஒரு இடத்துலையும் வேலை செய்ய வந்து எனக்கு பிடிக்காது. வந்து ஜெகதீஷ் ப்ரோ வந்து ஒரு மூவி ரிவ்யூ வந்து பண்ண போகிறாரு. 1 மினிட்ல டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம். அல்லு அர்ஜுன் சுகுமார் அவர்களோட காம்போவில் புஷ்பா 2 வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் வந்து அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கன்வேஷன் தான். அது எல்லாருக்கும் தெரியும். டிஎஸ்பி தான் இதுக்கும் மியூசிக் பண்ணியிருக்காரு. குட் பேட் அக்லி அண்ட் விடாமுயற்சி 2மே பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஜெய்சக்திஸ் பாட்காஸ்ட். என்னது பாட்காஸ்டா? ஸோ ஆமாம் கைஸ், போன வீடியோவில் சொன்னோம் நம்ம இப்போ வந்து பாட்காஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகே, நம்ம கூட ஃபர்ஸ்ட் எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா யார் இருக்காங்கன்னா ஜெகதீஷ் ப்ரோ. இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 200K ப்ளஸ் ஃபாலோவர்ஸ் வந்து வரப்போது அவருக்கு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா மூவி ரிவ்யூஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இன்றைக்கே நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெகதீஷ் ப்ரோ தான். ஹாய் ப்ரோ. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள்? சூப்பராக இருக்கேன். இந்த மாதிரி செட்டப்பில் ஃபஸ்ட் டைம், உங்களுக்கும் ஃபஸ்ட் டைம், எனக்கும் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஜெகதீஷ் ப்ரோ, 1 மினிட் 1 மூவி, அதோட இன்ஸ்பிரேஷன் பற்றி சொல்லுங்கள். இப்போ ஏன்னா நீங்கள் மூவி ரிவ்யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறையா டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்ஸில் பண்ணாமல் ஃபுல் வீடியோவாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ 8 மினிட்ஸு 10 மினிட்ஸு அண்ட் நிறைய பேருக்கு 1 மினிட்ல ரிவ்யூ சொல்லலாம். லைக் அந்த மூவியோட இப்போ 3 மணி நேரம் படம் இருக்குன்னா நீங்கள் 1 மினிட்ல ஷார்ட்டாக எப்படி சொல்கிறீங்க அண்ட் இதோட இன்ஸ்பிரேஷன் எப்படி வந்துச்சு? ஆக்சுவலாக வந்து நானும் வந்து 2018 அந்த டைமில் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாதிரி டிஜிட்டலாக போகணுன்ற ஆசை. ஓகே. பட் வந்து அப்போது எனக்கு வந்து இந்த கோர்வையாக பேச வராது. இந்த லாங் வீடியோஸ் வந்து என்னோட மைனஸாக இருந்துச்சு. அதனால அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ இந்த 2022 டிசம்பரில் வந்து ஒரு ஐடியா வந்துச்சு. நமக்கு இந்த லாங் ஃபார்மேட் தானே வரமாட்டேங்குது, ஷார்ட் ஃபார்மேட்டில் ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ரீல்ஸ் ஷார்ட்ஸ் லைக் அப்போ அந்த டைம்ல தான் பார்த்தீங்கன்னா டிக்டாக் பேன் ஆச்சு, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஆமாம், அதனால வந்து சரி ஷார்ட் ஃபார்மேட்டில் ஏதாச்சும் பண்ணலாம், நமக்கு என்ன வரும்னு யோசிக்கிறப்போ சரி மூவிஸ் வச்சு ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு இந்த 1 மினிட் 1 மூவி அப்படின்ற பேர் தான் கிளிக் ஆச்சு. எப்படின்னா நாஸ் டெய்லி தெரியும்ல? ஆமாம். அவர் வந்து ஃபேஸ்புக்ல வீடியோஸ் போட்டுட்டு இருப்பாரு, யூடியூப் எல்லாத்துலேயும் வந்து பண்ணுவார். அவரோட எல்லா ஷார்ட்ஸோட எண்டிங்லையும் வந்து தட்ஸ் 1 மினிட் see you tomorrow அப்படின்னு இருக்கும். அந்த ஷார்ட் ஃபார்மேட்ல பண்ணுன்றப்போ அந்த 1 மினிட்ன்றது எனக்கு ட்ரிகர் ஆச்சு. சரி மூவி பற்றி தானே பண்ணுறோம், மூவி 1 மினிட் அப்படின்னு அதை பற்றி யோசிக்கிறப்போ 1 மினிட் 1 மூவி அப்படின்ற பேர் கிளிக் ஆச்சு. அதுக்கப்புறம் சரி இதில் என்ன பண்ணுறது, ரிவ்யூ மாதிரி போகலாமா இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ ஃபஸ்ட்டு ஐடியா இல்லாமல் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி ஒரு வீடியோ பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வந்து சஜஷன் மாதிரி பண்ணேன். இந்த படத்தோட ஒரு 1 மினிட்ல படத்தோட ஒரு கதையை வந்து ஒரு ஓவர்வியூ மாதிரி சொல்லிட்டு பிடிச்சிருந்தா பாருங்க அந்த மாதிரி அப்படிதான் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அது போக போக வந்து ரிவ்யூஸும் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் நீங்க வந்து இப்போ எல்லா மூவிக்கும் ஒரு ரிவ்யூ போடுறது, இப்போ வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய படத்துக்கும் ரிவ்யூ பண்ண மாட்டேங்கிறீங்க. அது இப்போ பெரிய பெரிய படம் வந்து எப்படி சொல்றது, இப்போ கேம் சேஞ்சர் ரிலீஸ் ஆகுதுன்னா அதுக்கே அவங்க ஆல்ரெடி பயங்கரமா ப்ரமோஷன் பண்ணுவாங்க. இருக்கிற எல்லாருமே வந்து அதுக்கு ரிவ்யூ பண்ணுவாங்க. ஸோ நான் அதுல ரிவ்யூ பண்ணி அதுல எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். லைக் உங்களோட ஐடியா வந்து லைக் உங்களோட கோல் ஆஸ்பிரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கு. இப்போ நான் ஒரு மூவி ரிவ்யூ அந்த மாதிரி எதை ஸ்டார்ட் பண்ணா, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ விடாமுயற்சி படம் வரப்போகுது, நான் அந்த படத்துக்கு ரிவ்யூ போடுவேன். அண்ட் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆடியன்ஸ்க்கு இப்போ எந்த படம் ரீச் ஆகலையோ அந்த மாதிரி ரீச் ஆகாம இருக்க நல்ல நல்ல படத்தை வந்து பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி வந்து அது எப்படி சொல்றது, இப்போ ரிவ்யூ எல்லாருமே வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. ஆமா, அது நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்தாலும் சரி, பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்தாலும் சரி, அது அஃபெக்ட் ஆக போறது. ஏன்னா அது ஒரு பெரிய ஸ்டாரோட படம். அப்படி இருக்கிறப்போ அதுக்கு நான் பண்றது யூஸ் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே. அதனால அது மோஸ்ட்லி வந்து வியூஸ்க்காக தான் பண்ணுவாங்க. ஆனா எனக்கு அந்த மாதிரி பண்றதுல விருப்பம் இல்லை. பட் ரேரா வந்து பெரிய படங்களும் வந்து பண்ணணும்னு தோணுச்சுன்னா அப்போ அந்த டைம்ல எடுக்கிற கால் தான் அது. சூப்பர் ப்ரோ, எனக்கே இன்ஸ்பைரிங்கா இருக்கு நீங்க இப்படி சொல்லும் போதெல்லாம். அண்ட் ப்ரோ, இப்போ உங்களோட கண்டென்ட் வந்து ரொம்ப என்கேஜிங்கா இருக்கு. நீங்க ஏதாச்சும் டீம் வச்சிருக்கீங்களா இல்ல நீங்க மட்டும் தானா? லைக் நீங்க இந்த ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு எப்படி பிளான் பண்றீங்க? என்னோட ஃப்ரெண்ட் அரவிந்த் ஒருத்தன் இருக்கான். அவனும் நானும் தான் சேர்ந்து பண்ணுவோம். இந்த கண்டென்ட் ஓரியன்டட் மூவிஸ் வந்து அவன் நிறைய பார்ப்பான். அதெல்லாம் வந்து அவன் தான் சஜஸ்ட் பண்ணுவான். அவன் சொன்னதுக்கு அப்புறம் பார்த்துட்டு பண்றது. அது தாண்டி வந்து நம்ம ரீஜனல் மூவிஸ்லாம் மோஸ்ட்லி நான் தான் சூஸ் பண்ணுவேன். ஓகே.
அண்ட் இப்போ போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபேவரட் ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் அதை பற்றி போட்டிருந்தேன். ஓகே. ஸோ அந்த 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 வீடியோவில் வந்து லைக் நிறைய பேர் கீழே கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய பேர் இல்லை ஒரு 2-3 பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் மந்த்லி வந்து இவ்வளோ பே பண்ணுறேன் நெட்ஃப்ளிக்ஸ்க்கு, அமேசான் ப்ரைம்க்கு, லைக் அதில் பார்க்குற மூவிஸ் வந்து லைக் ஓடிடியில் பார்க்குற மூவிஸ் வந்து தேட்டர் ஃபீல் கொடுக்குமா? கண்டிப்பா குடுக்காது. அது தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸே Okay. வேற. அந்த அட்மாஸ்பியரே வந்து பயங்கரமா அது இருக்கும். வேணா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆமா. இப்போ உங்களுக்கு தனியா படம் பார்க்க பிடிக்கும் அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து அது உங்களுக்கு நல்லா இருக்கும். பட் மத்தபடி தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து லைக் தேட்டரிக்கல் ரிலீஸ்னா தேட்டரில் தான் Yes. பார்த்தா நல்லா இருக்கும். தியேட்டர்ல தான் நல்லா இருக்கும். ஓகே. அப்புறம் ப்ரோ நீங்கள் வந்து கொலாபரேஷன்ஸும் ஒரு 2-3 பேர் கூட பண்ணியிருக்கீங்க. ஃபிலிம் பாக்ஸ்னு ஒரு இன்ஃப்ளூயன்சர் தர்ஷன். ஓகே. ஸோ அவரை எப்படி மீட் பண்ணீங்க? இன்ஸ்டாகிராம்ல தான் வந்து Okay. ஒரு வீடியோல வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அதுக்கு நான் ரிப்ளை பண்ணா உடனே அப்படியே இன்பாக்ஸ்ல சேட் பண்ண ஆரம்பிச்சு நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டீங்க Yes. போல. இப்போ எனக்கு வந்து இந்த இன்ஃப்ளூயன்சர் சர்க்கிள்ல எனக்கு ஒன் ஆஃப் த க்ளோஸ் ஃப்ரெண்ட்னா அது வெர்ஷன். உடனே அப்படியே ஒரு கொலாப் பண்ணலாமா அப்படின்னு பேச ஆரம்பிச்சு உடனே நல்லா இருந்துச்சு ப்ரோ. அது ஆக்சுவலி லைக் அவரோட ஸ்டைல் ஆஃப் ரிவ்யூவும் உங்களோட ஸ்டைல் ஆஃப் ரிவ்யூவும் ஒரு 2 வீடியோ இப்படி பண்ணியிருந்தீங்கன்னா ஒன்னு போட்டிருக்கோம். இன்னொன்னு வந்து ஒரு இன்னொரு கொலாபரேஷன் நடந்தது. அது Okay. போஸ்ட் பண்ண முடியல. ஓகே. எப்போ ப்ரோ அப்லோட் பண்ணீங்க? எக்ஸ்க்ளூசிவாக சொல்லுங்க. அப்புறம் ப்ரோ இந்த இவ்வளோ ரீச் கிடைச்சிருக்குல்ல, லைக் விஜய் டிவிலேருந்து உங்களை அப்ரோச் பண்ணி ஒரு எபிசோட்ல போய் ஜாயின் பண்ணீங்க போல. ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதே வந்து ரொம்ப வியர்டா இருந்துச்சு. ஏன்னா வந்து நானும் தர்ஷனும் தான் இருந்தோம். Okay. அரண்மனை 3 ரிலீஸ் ஆச்சு. ஒரு ம். அரண்மனை 4 ரிலீஸ் அப்போ நான் சென்னையில இருந்தேன். நானும் அவனும் Okay. படத்துக்கு போயிருந்தோம். 2 பேருக்குமே வந்து மெசேஜ் வந்துருச்சு. ஒரு பர்ட்டிகுலர் இன்ஸ்டாகிராம் ஐடியில இருந்து. ஓகே. ஃபர்ஸ்ட் நான் தான் பார்த்தேன். பட் எனக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு ரேண்டம் ஐடியில இருந்து ஹாய் அப்படின்ற மெசேஜ் மட்டும் தான் இருந்துச்சு. அந்த டைம்ல வந்து நான் மோஸ்ட்லி எல்லாருக்குமே வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஓகே. அதனால ஓப்பன் பண்ணி ரிப்ளை பண்ணா உடனே இந்த மாதிரி விஜய் டிவில இருந்து கூப்பிடுறோம் ஓகே. அப்படின்ற மாதிரி சொன்னா, சும்மா எவனோ பிராங்க் பண்றான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பார்த்தா தர்ஷனுக்கும் வந்து தர்ஷன் கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ப்ரோ விஜய் டிவில இருந்து கூப்பிடுறேன் அப்படின்னு எவனோ பிராங்க் பண்றான் பாரு அப்படின்னு. ஓகே. அதுக்கப்புறம் அவன் சும்மா இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்றப்போ ப்ரோ எனக்கும் வந்திருக்கு சேம் ஐடி. பட் அவனுக்கு வந்து ப்ராப்பரா இருந்துச்சு. ஓகே. எனக்கு வந்து ரேண்டம் ஹாயா இருந்துச்சு. அவனுக்கு வந்து ப்ராப்பரா இந்த மாதிரி விஜய் டிவில இருந்து கூப்பிடுறோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நம்பினேன். அதுக்கப்புறம் கால் பண்ணி பேசினதுக்கப்புறம் ஆடிஷன் கூப்பிட்டாங்க எங்க 2 பேரையும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆடிஷன் நடந்துச்சு. அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஷோக்கு போனேன். எக்ஸ்பீரியன்ஸா வந்து புதுசா நல்லா இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் ஸ்டேஜ் ஃபியர்லாம் இருக்கு. பட் அது வந்து அந்த டைம்ல வந்து பட் ப்ரோ ஆக்சுவலி அந்த ப்ரோமோ பார்த்தபோது எங்களுக்கு வந்து அந்த ப்ரோமோ ப்ளே பண்றேன் பாருங்க. அவர் என்ன சொன்னாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா, தமிழ் ஹீரோயின்ஸ் கூட எல்லார் கூடயும் ஒரு படமாவது நடிச்சிடணும்னா அப்படின்னீங்க. கரெக்டா? அதுல வந்து பார்த்தா ஸ்டேஜ் ஃபியர் இந்த மாதிரி நீங்க அதுதான் எப்படி சொல்றது, அந்த அட்மாஸ்பியர் வந்து ஆக்சுவலா எனக்கு வந்து ஸ்டேஜ் ஃபியர் இருக்கு. பட் என்னன்னு தெரியல, அன்னைக்கு அந்த அட்மாஸ்பியர்ல எனக்கு வந்து பயமாவே இல்லை. திடீர்னு டான்ஸ் ஆட சொன்னாங்க. அப்போ லைட்டா பயமா இருந்துச்சு. பட் அது உடனே வந்து நார்மல் ஆயிடுச்சு. அது ஸ்கிரிப்டடா நடக்குதா ப்ரோ? இல்ல ஸ்கிரிப்ட்லாம் இல்ல, அப்படியே அந்த சின்ன டவுட். அண்ட் உங்களுக்கு சின்ன வயசுல இருக்கும்போது மூவிஸ் மேல இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கா? ஆமா, ரொம்ப சின்ன வயசுல இருந்தே வந்து நான் நிறைய படங்கள் பாக்குறது வந்து படத்துல வந்து எனக்கு சீனா அப்படியே எல்லாமே ஞாபகம் இருக்கும். இப்போ நான் பார்த்த படம் ஓடுதுன்னா அடுத்து இவன் சொல்லுவான் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். படம் பைத்தியம் அந்த மாதிரிலாம் கலாய்ச்சதெல்லாம் வந்து அந்த மூவி மேல இன்ட்ரெஸ்ட் இருந்தனாலதான் இப்போ இந்த 1 மினிட் மூவி அது எல்லாமே நடந்திருக்கு. ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூவிஸ் பற்றி நிறைய இதை பற்றி பேசியிருக்கோம். ஸோ இவரோட பர்சனல் லைஃப் பற்றி பார்க்கலாம். ஸோ ஜெகதீஷ்னா யாரு? நான் வந்து பிசிஏ கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ ஒரு காலேஜ்ல ஒரு 1 இயரா அட்மினா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அங்கிருந்தே தான் வீடியோஸ்லாம் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட ரூம்ல இருந்துட்டு. லைக் டைம் எப்படி ப்ரோ? டைம் கான்ஸ்டன்ஸ்லாம் எப்படி இருக்கு? லைக் நீங்கள் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் காலேஜில் இருப்பீங்க. ஆமா. ஸோ மூவிஸ்லாம் லைக் சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி ஃப்ரீ டைமில் பார்ப்பீங்க? இல்லை, எனக்கு வந்து மோஸ்ட்லி ஒர்க் வந்து கொஞ்சம் லிபரலாக தான் இருக்கும். அதனால காலேஜ்லேயே மூவி பார்த்துட்டு வந்துட்டு, இல்லைனா வந்து அப்படி மூவி பார்க்க முடியலன்னா கூட 5க்கு ரூம் போயிடுவேன். ஓகே. ஹாஸ்டல் வந்து பக்கமே இருக்கும். அதனால ரூம் போன உடனே படம் பார்த்துட்டு வீடியோ எடுத்தா கூட நான் மோஸ்ட்லி வந்து 9க்கு மேலே தான் போஸ்ட் பண்ணுவேன் வீடியோஸ். அதனால எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அண்ட் உங்களோட 1 மினிட் 1 மூவியில் ஸோ நான் சில செக்மெண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சொல்லுங்க. ஸோ இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் 10,000 ஃபாலோவர்ஸ்.
எனக்கு 10K-வோட எனக்கு ஃபர்ஸ்ட் 1000 ஃபாலோவர்ஸ் வந்தப்பதான் அந்த ரொம்ப feel வேற ரொம்ப எமோஷனலா பயங்கர ஹாப்பியா இருந்துச்சு. ம். அதுக்கப்புறம் 5K 10K அப்படின்னு டக்கு ம். டக்கு டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு 25K வந்துருச்சு. ஒரு 50K. ஒரு ஒரு 1 to 2 மந்த் கேப்லயே ம். வந்து 100K வந்து கிட்டத்தட்ட வந்துருச்சு. ம். ஃபர்ஸ்ட் 1000 ஃபாலோவர் வந்ததுக்கப்புறம். ம். அது அடுத்தடுத்து நடக்கிறப்போ ரொம்ப எக்ஸைட்டிங்காவும் ம். அடுத்து இன்னும் பண்ணணும் ம். அப்படின்னு தோணுச்சு. அண்ட் இது மூலியமா லைக் நீங்க வந்து நிறைய ப்ரிவ்யூ ஷோஸ்க்கு உங்களை கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இந்த ஃபோட்டோவை பத்தி ஃபர்ஸ்ட் டிஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து கின்னு சொல்லிட்டு ஒரு ஓகே. ஆப்ல வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அவங்க தான் வந்து இந்த ப்ரிவ்யூக்கு கூப்பிட்டாங்க. சாண்டா வந்து வராரு அப்படின்னு லைக் சொல்லிட்டு. அவரை பார்க்க நான் அவரோட பெரிய ஃபேனு. லைக் அவரை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? நார்மலா தான்டா இருந்துச்சு ஆக்சுவலா. நார்மலா தான் இருந்துச்சு. அப்படி சொல்லுங்க. எக்ஸைட்மெண்ட்லாம் இருந்தது. ஆனா அந்த நியூஸ் தெரிஞ்சப்போ எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. அங்க போனதுக்கு அப்புறம் நார்மல் ஆயிடுச்சு. ஓகே. அண்ட் எல்லாரோட ஜேர்னிஸ்லயும் சேலஞ்சஸ் இருக்கும். அண்ட் உங்களோட பிக்கெஸ்ட் சேலஞ்ச்னா எது? பிக்கெஸ்ட் சேலஞ்ச் எனக்கு வந்து எந்த ஒரு இடத்துலயும் வேலை செய்ய வந்து எனக்கு பிடிக்காது. ஓகே. அதனாலதான் வீடியோ பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்ல இருந்தேன். ஆனா நான் பயங்கர லேசியான ஆளு. பார்த்தாலே தெரியுது. லேசியான ஆள்னா வந்து நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே அப்படி கிடையாது. ஒழுங்கா தூங்குறது இல்லை. அதனால வந்து எவன்டா பண்றது அப்படின்ற மைண்ட் செட்ல தான் இருப்பேன். அதனால நமக்கு நாமளே ஏதாச்சும் பண்ணிக்கிட்டா யாருக்கும் பதில் சொல்லவும் தேவையில்ல. ப்ளஸ் வந்து எனக்கு சினிமாவுக்கு போகணும்னு ஆசை. அதுக்கு ஒரு வே தான் நான் 1 மினிட் 1 மூவியை எதிர்பார்க்குறேன். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா சினிமாஸ்ல ஜெகதீஷ் ப்ரோ வந்து பார்க்கலாம். கண்டிப்பா பார்க்கலாம் ப்ரோ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அப்புறம் இன்னொரு இது என்ன சொல்லணும்னா, நான் இது ஒரு நீங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா எல்லா கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை பண்ணியிருந்தீங்க. பட் நான் இப்போ ரீசெண்டா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்க கமெண்ட்ஸ்க்கு அந்த அளவுக்கு ரிப்ளை பண்ணாத மாதிரி இருக்காது. ஸ்டார்டிங்ல வந்து நான் இந்த 1 மினிட் 1 மூவி அதுலயே தான் வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா இருந்தேன். அதுக்கு மட்டும் தான் வீடியோஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஃபாலோவர்ஸ் அதிகமாக வந்து அதுக்கப்புறம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து ஒரு கம்பெனிக்கு வீடியோ பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு ஆப்புக்கு பண்ணிட்டு இருக்கேன். அதனால வந்து இப்போ நிறைய வீடியோஸ் பண்றதுனால கமெண்ட்ஸ் வந்து அப்போ வந்து நான் வீடியோ போட்டோடனே அப்படியே கவனிச்சு ரிப்ளை பண்ணிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் என்ன கமெண்ட் வந்திருக்கு, யார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு செக் பண்ணிட்டே இருப்பேன். அது ஒன்று மட்டும் 1 மினிட் 1 மூவி மட்டும் இருந்தப்போ இப்போ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சனால ரெகுலரா செக் பண்ண முடியுது. ஒர்க் அதிகமாகிடுச்சு. சேலஞ்சஸ்னா வந்து இப்போ நான் வந்து படம் வந்து நிறைய பார்க்கறனால ஒரு லெவலுக்கு மேல வந்து என்னோட ஃபேவரட் ஜர்னல்லையோ சரி, நான் புடிச்சு பார்க்குற படங்களோ சரி வந்து இல்ல பார்க்கணும்னு தோணுற படங்களோ வந்து தமிழ்ல இருக்காது. தமிழ்லயோ, தமிழ் டப்லயோ. நானும் ஃபர்ஸ்ட்ல வந்து தமிழ்ல இருந்தா தான் பார்ப்பேன். தமிழ் டப்ல இருந்தா தான் பார்ப்பேன். அப்படிதான் இருந்தேன். பட் ஒரு லெவலுக்கு மேல படம் இல்ல அப்படின்றப்போ அது என்ன லாங்குவேஜோ அந்த லாங்குவேஜ்ல தான் பார்க்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் அப்படியே பார்க்க ஆரம்பிச்சு தான் இப்போ எனக்கு வந்து லாங்குவேஜ்லாம் வந்து அது என்ன லாங்குவேஜா இருந்தாலும் பார்ப்பேன். அந்த பேரியர் இல்லாதனால அதை நான் மைண்ட் பண்ணிக்கவே மாட்டேன். நான் பார்க்குற படம் எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே போஸ்ட் பண்ணுவேன். பட் வந்து மோஸ்ட்லி என்ன கேட்பாங்க, தமிழ் டப்ல தான் வேணும், தமிழ்ல வேணும், தமிழ்ல சொல்லு, தமிழ்நாடு தானே, நீ தமிழ்ல தானே வீடியோ பண்ற, அந்த மாதிரி வந்து அது ப்ரெஷர் பண்ற மாதிரி இருக்கும். எல்லா வீடியோஸ்லயும் வந்து அந்த கமெண்ட் வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 கமெண்ட் இருக்குன்னா ஒரு 5 கமெண்ட் அந்த மாதிரி இருக்கும். பிகாஸ் மோஸ்ட்லி தமிழ் ஆடியன்ஸ் நம்ம வீடியோ பார்க்கறாங்க. அதனால வந்து அந்த தமிழ்ல இருக்கா இல்லையான்ட்டு அந்த அந்த தமிழ்லயே தேடுறப்போ அது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓகே. சில படங்கள் வந்து தமிழ்ல இருக்கும். ஆனா படம் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் நல்லா இருக்காது. நல்லா இருக்கிற படங்கள்ல வந்து தமிழ்ல இருக்காது. டெய்லி அப்படி இருக்கிறப்போ டெய்லி என்னால தமிழ்ல படங்கள் வந்து சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுதான் வந்து ஒரு பெரிய சேலஞ்ச்னா அதுதான். லைக் ஸ்டார்டிங்ல போட்டுட்டு அந்த கன்சிஸ்டன்சி இப்போ ஸ்டார்டிங் வந்து நான் டெய்லி வீடியோஸ் போடுவேன். நான் அந்த லாங்குவேஜ் மைண்ட் பண்ண மாட்டேன். நான் பாட்டுக்கு நான் பார்க்குற படத்தை அப்படியே போஸ்ட் பண்ணுவேன். லைக் ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்த படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ போட்டுருக்கீங்க. இப்போ வந்து ஆடியன்ஸ்க்கும் பிடிக்கணும்ல, அதனால யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஓகே, சூப்பர் ப்ரோ. அப்புறம் உங்களோட ஜேர்னில இருந்து இந்த 1 மினிட் 1 மூவில இருந்து ஒரு பிக்கெஸ்ட் டேக் அவே என்ன? டேக் அவே அப்படின்னு சொன்னா கன்சிஸ்டன்ட்டா இருந்தா நம்ம நினைச்ச இடத்துக்கு போக முடியும் அப்படின்றது. லைக் ஈவன் சூன் 1 மில்லியன் கூட ரீச் பண்ணலாம் கன்சிஸ்டன்ட்டா நான் இருந்திருந்தால். someone said consistency is the key to success, guys. அண்ட் ப்ரோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ரேபிட் ஃபயர் கொஸ்டின் போயிடலாம். நான் வந்து 5 கொஸ்டின்ஸ் கேட்பேன். அது வந்து நீங்க ரேபிடா ஆன்சர் பண்ணணும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து உங்களோட ஆல் டைம் ஃபேவரட் மூவி என்ன? ஆல் டைம் ஃபேவரட் மூவியா?
தெரியும்டா. இன்டர்ஸ்டெல்லார். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து உங்களோட ட்ரீம் ஆக்டர், டைரக்டர், அவங்க கூட நீங்க ஒர்க் பண்ணணும்னா? ட்ரீம் ஆக்டர் அப்படின்னா இங்க தளபதி விஜய். ஓகே ஆம், இது ஹாலிவுட்ல கிறிஸ்டின் பெல். ஓகே, பட் தளபதி விஜய் தான் யுவர் Yes. கைஸ் ஆல்ரெடி நோ லாஸ்ட் மூவி. அவர் வந்து ஃபுல்லாக பாலிடிக்ஸ் போயிட்டாரு. நம்ம அதை பற்றி இங்கே பேச வேண்டாம். டைரக்டர் கூடனா செல்வராகவன் அவர்களும் அதுக்கப்புறம் ராஜ்குமார் ஹிரானி Okay. அவங்க கூட ஒர்க் பண்ணோம். சூப்பர் ப்ரோ. அண்ட் உங்களோட ஃபேவரட் தமிழ் அண்ட் ஹாலிவுட் மூவிஸ்? தமிழ் மூவிஸ் அப்படின்னா எனக்கு பர்டிகுலரா அப்படின்றத விட தமிழ் ஓகே, ரீசன்ட் டைமில். ரீசன்ட் டைம்ல பிளாக். ஓகே, ஹாலிவுட்லயும் ரீசன்ட் டைமா இல்ல? ரெண்டுத்துலையும். ஓகே, ஹாலிவுட்ல ரீசன்ட் ரிலீசஸ்ன்னு அப்படி இல்லை, எவ்ரிடே அப்படின்னு ஒரு படம் இருக்கு, அந்த Okay. படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, அண்ட் இப்போ வந்து ஜெகதீஷ் ப்ரோ வந்து ஒரு மூவி ரிவ்யூ வந்து பண்ண போறாரு 1 மினிட்ல, டிஃப்ரெண்ட்டாக பண்ண போறாரு. ஸோ இப்போ வந்து ஜெகதீஷ் ப்ரோ வந்து புஷ்பா 2 மூவி வந்து 1 மினிட்ல எக்ஸ்க்ளூசிவாக அவர் சேனலில் கூட ரிவ்யூ பண்ணல, நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போறாரு. அல்லு அர்ஜுன் சுகுமார் அவர்களோட காம்போவில் புஷ்பா 2 வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் வந்து அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கன்வேஷன் தான். அது எல்லாருக்கும் தெரியும். டிஎஸ்பி தான் இதுக்கும் மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் ஒய்ஃப் கேட்ட ஒரு விஷயம் வந்து நடக்காது. இதுக்கப்புறம் அது செஞ்சு முடிக்கிறதுக்காக அவர் என்னெல்லாம் பண்றாரு அப்படின்றது தான் இந்த படத்துல வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்னா, சாங்ஸ் வந்து மோஸ்ட்லி எல்லாமே நல்லா இருந்துச்சு, பிஜிஎம்ஸ் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிஜிஎம்ஸ் வந்து இந்த படத்துக்கு சாம்சிஎஸ் அவர்கள் பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல டிஎஸ்பி என்ன ஒரு எந்த அளவுக்கு எலிவேட் பண்ணியிருந்தாரோ அதே அளவுக்கு வந்து இந்த படத்துல சாம்சிஎஸ் எலிவேட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த லேடி கெட்டப் போட்டு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும், அது வந்து சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் ஃபைட் சீக்வன்ஸ் வந்து அது லாஜிக் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்காது. பட் ஓவராலாக அந்த ஃபைட் சீக்வன்ஸ் வந்து படத்தில் வந்து நல்லா இருந்துச்சு. புஷ்பா 2 இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு புஷ்பா 1 பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த படமும் பிடிக்கும். போய் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ப்ரோ சில கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன், லைக் புஷ்பா 2 வந்து இந்த படமே நிறைய பேருக்கு பிடிக்காத மாதிரி கமர்ஷியலாக லைக் பட்ஜெட் காசுக்காக எடுத்த மாதிரி போட்டுருந்துன்னு சொல்லியிருந்தாங்க. எஸ், மோஸ்ட்லி அது ப்ராஃபிட்டுக்காக தான் வந்து மோஸ்ட்லி ப்ராஃபிட்காக தான் எல்லா படமும் பண்றாங்க. எதுவும் வந்து லாஸ் ஆகணும் அப்படின்ற இதெல்லாம் பண்றதில்ல, காசு தான் அல்டிமேட்டா. பட் வந்து புஷ்பா 2 வந்து புஷ்பா 1ம் சரி புஷ்பா 2ம் சரி ரெண்டுத்துக்குமே வந்து மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான். பட் வந்து இந்தி பெல்ட்ல வந்து பயங்கரமா அந்த புஷ்பராஜ் அப்படின்ற கேரக்டர் வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. அதனால தான் இந்த படம் இவ்வளவு பெரிய ஹிட் ஆயிருக்கு. அண்ட் அப்புறம் வந்து இந்த கான்ட்ரவர்சிஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ். லைக் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? லைக் அதை வந்து அல்லு அர்ஜுன் அவர் வந்து அரெஸ்ட் பண்ணது, அவர் வீட்டில் போயிட்டு அந்த இதெல்லாம் உடைச்சது கரெக்டா? என்ன பொறுத்தவரை அது தப்பு. லைக் இப்போ தெலுங்கானா சிஎம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லைக் நீங்கள் புஷ்பான்ற மாதிரி லைக் அந்த அவர் வந்து அந்த 18+ அந்த கண்டென்ட்டு, அப்புறம் லைக் இந்த படத்துக்குலாம் ஏன் இவ்வளோ ஹைப் கொடுக்குறீங்க, ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்கன்ட்டு லைக் ஒரு தெலுங்கானா ஒரு சிஎம்ஏ இப்படி சொல்கிறாரு. அந்த படத்தெல்லாம் பார்க்காதீங்க, அந்த படம் லைக் புஷ்பா 3 அப்கமிங் மூவிஸில் வந்தால் நான் படத்தையும் வந்து ரிலீஸ் பண்ண விட மாட்டேன், ஃபர்ஸ்ட் டே ஷோலாம் லைக் ப்ரிவியூ ஷோலாம் கொடுக்க மாட்டேன் லைக் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து லைக் தெலுங்கானா நடந்திருக்கு, நம்ம பக்கத்து ஸ்டேட்டில் தான். இப்போ நம்ம தெலுங்கானா நடந்தது லைக் நம்ம தமிழ்நாட்டிலேயே இதே மாதிரி விஷயம் நடக்குமா நடக்காதா? அண்ட் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? லைக் அது வந்து நமக்கு எந்த விதத்தில் அஃபெக்ட் ஆகும்? இது நம்மள எந்த விதத்துலயும் அஃபெக்ட் ஆக போறதில்ல. ஏன்னா அவர் வந்து ஒரு செலிபிரிட்டி. அந்த படம் ரிலீஸ் ஆனாலும் சரி, அது எல்லாமே அவருக்கு தான். ரிலீஸ் ஆச்சுன்னா நிறைய சம்பாதிக்க போறாரு, இல்லைன்னா இல்லை, அடுத்த படம் அப்படி என்னவோ அவங்க வேலையை பார்த்துட்டு போக போறாங்க. அது நாம பெருசா மைண்ட் பண்ணிக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். லைக் ஒரு மூவியை வந்து மூவியா பார்க்குற வரைக்கும் நமக்கு நல்லது. லைக் பர்சனலாக கனெக்ட் பண்ணிக்கிட்டா தான் நம்மளுக்கு பிரச்சனை. இதுல வந்து 2 ஒப்பீனியன்ஸ் இருக்கு. மூவியை வந்து மூவியா பாருங்க, பிளஸ் இன்னொரு சைடு வந்து மூவில இருந்து இன்ஃப்ளூயன்ஸும் ஆகுறாங்க. லைக் அதுல இருக்க நல்ல விஷயத்த மட்டும் நம்ம எடுத்துக்கலாம், கெட்ட விஷயத்துல முடிஞ்ச அளவு மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிட்டு போயிடலாம். எஸ், அப்படின்னு நாம இருக்கிறது தான். லைக் நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் தானா, பெர்ஸ்பெக்டிவ் நாம எடுத்துக்கிறது தான். உங்க லைஃப்ல மோஸ்ட் இன்ஸ்பைரிங் பர்சன் யாரு? கிறிஸ்டியானோ ரொனால்டோ. ஏன், எதனால? அவரோட டிசிப்ளின். ஓகே, அதனால. விடாமுயற்சி படம் வந்து ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி நியூ இயருக்கு முன்னாடி அந்த டிசம்பர் 31 நைட் வரைக்கும் நான் வந்து என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, மோஸ்ட்லி அஜித் ஃபேன்ஸ்லாம் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா 12 o'clock ட்ரெய்லர் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு, லைக் ஸோ நான் அஜித் ஃபேன் தான், அதனால தான் நான் இப்போ பேசிட்டு இருக்கேன். லைக் நாங்கள் வந்து ரொம்ப ஓவர் ஹைப்டாக இருந்தோம். லைக் மகிழ் திருமணி டைரக்டராக இருக்கட்டும், ஈவன் சுரேஷ் சந்திரா அஜித் சாரோட
மேனேஜராக இருக்கட்டும் நிறைய அப்டேட் கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த விடாமுயற்சி படத்துக்கு. கிட்டத்தட்ட 2 வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அந்த படம். பட் கடைசியில் பார்த்தீங்கன்னா போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. ஸோ அதை போஸ்ட்போன் பண்ணனால ஒரு 10 படம் இப்போ புதுசாக ரிலீஸ் ஆகுது. இப்போ ஆப்வியஸாக இப்போ பெரிய படம் ரிலீஸ் ஆச்சுன்னா வந்து தேட்டர்ஸ் கிடைக்கிறது கஷ்டம். அதனால இந்த படம் பின்னாடி போனனால சின்ன படங்கள்லாம் வந்து ரிலீஸ் ஆகுது. இது வந்து குட் பேட் அக்லி அண்ட் விடாமுயற்சி 2மே பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. பட் இது வந்து அந்த லைக்கா ப்ரொடக்ஷன் கம்பெனி மேலே தப்பா இல்லை, லைக் அவங்க வந்து கன்ஃபார்ம் டீசர்லேயே பொங்கல் ரிலீஸ்னு போட்டாங்க. எஸ். அங்கே உள்ளுக்குள்ளார அவங்களுக்குள்ளார என்ன நடக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. அது அவங்க தான். ஸோ அதை பற்றி நான் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே. அவங்களுக்குள்ளார நடந்த பேச்சுவார்த்தைகள் அவங்க எடுத்த டிசிஷனால அப்படி நடந்திருக்கு. அதனால என்ன நடந்துச்சுன்னு தெரியாம அதான் கரெக்ட் தான். அண்ட் இப்போ பொங்கலுக்கு வந்து 10 படம் ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். லைக் அந்த 10 மூவிஸ்ல எந்தெந்த மூவிஸ்லாம் லைக் தேட்டர்ல போய் பார்க்கலாம் அப்படின்னு? எஸ், 10-12 படம் ரிலீஸ் ஆகுது. பட் அதுல எனக்கு போகணும்னு தோணுது வந்து வனகான், அப்புறம் காதலிக்க நேரமில்லை, மதகஜராஜா. இது 3 தான் நான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும்னு தோணுது. இப்போ வந்து இன்ஸ்டாகிராம்ல லைக் சும்மா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லைக் கண்டென்ட்டே இல்லாமல் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் ஸ்டார்டிங் லைக் 2020 இருந்தபோது லைக் கண்டென்ட் இருக்கும், லைக் அது ஒரு லைக் அந்த கண்டென்ட் இருக்கும், ஒரு மெசேஜ் இருக்கும், அந்த ஒரு சம்திங் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். பட் இப்போ வந்து லைக் அபியூசிவாக நிறைய பேர் இன்ஸ்டாலே சண்டை போட்டுக்கிறாங்க. இப்போ வந்து நிறைய அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது எல்லாமே வந்து ட்ரெண்ட் ஆகுறதுக்காக தான் பண்றது. இப்போ வந்து நான் பேர் சொல்ல விரும்பல. இப்போ வந்து நிறைய பேர் அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிட்டாங்க. கெட்ட வார்த்தை பேசுறதோ இல்ல வந்து ஏதாச்சும் லூஸ் மாதிரி பண்றது, இது எல்லாமே வந்து ட்ரெண்ட் ஆகுறதுக்காக பண்றது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ இருக்க டிஜிட்டல் வேர்ல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து நிறைய வீட்டுக்கு கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்துட்டாங்க. அண்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்களே பிராண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து வேர்ல்டு வந்து டிஜிட்டலாக மாறிட்டு வருது. இப்போ வந்து வீட்டுக்கு வீடு வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் குட்டி குட்டி பசங்கள்லாம் வந்து வீடியோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ இப்போ காம்படிஷன் வந்து பயங்கர அதிகமாகுதா. அதனால வந்து முன்னெல்லாம் வந்து எல்லாருமே வந்து ஃபேமஸ் ஆகுறதுக்காக தான் வீடியோ பண்றோம், அட்டென்ஷன் சீக்கிங்காக ஏதாச்சும் பண்ணுவோம். இப்போ வந்து அது எப்படி ஆயிடுச்சுன்னா வந்து ஃபால்ஸ் அட்டென்ஷன் சீக்கிங் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அட்டென்ஷன் சீக்கிங்காக வந்து கிளாமரா இருக்கிறது, அதுக்கப்புறம் கெட்ட வார்த்தை பேசுறது, அதுக்கப்புறம் வந்து பைத்தியம் மாதிரி ஏதாச்சும் பண்றது, அந்த மாதிரி இப்படி ஏதாச்சும் பண்ணி ட்ரெண்ட் ஆயிரணும் அப்படின்ற மைண்ட் செட். நான் வந்து ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு குட்டி பையன் வந்து பாத்தீங்கன்னா லைக் அவன் ஃபாலோவர்ஸ் சொல்ற இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கான். லைக் அந்த மிளகா பொடி எடுத்து மூஞ்சில பூசிக்கிட்டு, லைக் லிட்டரலி நம்ம வந்து அவனை தப்பு சொல்றதா இல்ல அவங்க பேரண்ட்ஸை தப்பு சொல்றதான்னு தெரியல. லைக் கண்டென்ட் கிரியேஷன் வந்து எந்த பீக் வந்துச்சுன்னு பாருங்க கைஸ். அவங்க வந்து பாத்தீங்கன்னா மணி மேக் பண்ணதான் வந்து அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்றேன். எல்லாருமே வந்து மணி மேக் பண்றதுக்காக தான் பண்றோம். அதுல நாம என்ன பண்றோம், நாம கரெக்டா இருக்குமா இல்லையா அப்படின்றதுதான் இருக்கு. அவங்களுக்கு தோன்றது பண்றாங்க. எப்படியாச்சும் ட்ரெண்ட் ஆயிரணும், எப்படியாச்சும் காசு சம்பாரிச்சுன்றதுக்காக என்ன வேணா செய்யலாம் அப்படின்றது ஆயிடுச்சு. இப்போ அதை பாக்குற நம்ம மேலேயும் வந்து தப்பு இருக்கு. நாம அந்த வீடியோ ட்ரெண்ட் பண்ணாம இருந்தா, நாம வந்து அது நல்லா இருக்கு அப்படின்னு ட்ரெண்ட் பண்ணாம பாடுறா இப்படி ஒருத்தன் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு வகையில அதை ட்ரெண்ட் பண்ணி விட்டுறோம். அதனாலதான் திரும்ப அதே மாதிரி கண்டென்ட்ஸ் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கைஸ் ஆக்சுவலி இந்த பாட்காஸ்டோட கன்க்ளூஷன் வந்துட்டோம். ஸோ இந்த பாட்காஸ்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அவரோட ஜேர்னில இருந்தும் அவரோட ஒப்பீனியன்ஸ்ல இருந்தும் நிறைய ஷேர் பண்ணியிருப்பாரு. நானும் என்னோட ஒப்பீனியன்ஸ் வந்து நிறைய ஷேர் பண்ணியிருப்பேன். இதுல இருந்து ஏதாச்சும் பாசிட்டிவா இருந்தா எடுத்துக்கோங்க, நெகட்டிவா ஏதாச்சும் இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி நம்ம சேனல் வந்து நெக்ஸ்ட் அப்கமிங்ல பாட்காஸ்ட் வந்து மந்த்லி 1 பாட்காஸ்ட் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணி வச்சிருக்கோம். அப்படியே இந்த பாட்காஸ்ட் பார்த்து முடிச்சுட்டு இதுல உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஃபியூச்சர்ல நம்மளோட பாட்காஸ்ட்ல வந்து இதெல்லாம் அப்டேட் பண்ணிக்கலாம்னு சொல்லுங்க. ஸோ தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ் ஃபார் தேங்க் யூ. பை கைஸ். பை கைஸ். பை கைஸ். பை பை கைஸ். பை கட்.